சப்பாத்திக்கு இந்த பட்டாணி மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பாத்துரலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் போட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 4 தக்காளி போட்டு இதுவும் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இதுக்கப்புறமா நீங்க வந்து இத ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சுட்டு 3 டீஸ்பூன் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ம் போட்டுட்டு எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா ஊத்திட்டு, மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊத்தி அலசி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டைம். இது கூட கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1/4 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான உப்பும், தண்ணியும் ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு பிரஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி நெறையா இருக்க மாரி இருக்குன்னா, நல்லா திக்கா ஆகுற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொத்தமல்லி தழ தூவி இறக்கினா, மும்பை ஃபேமஸ் பீஸ் மசாலா ரெடி. அதாவது பட்டாணி மசாலா ரெடி.